அர்ஜுனுக்கு அவ கூட போக விருப்பமே இல்லை. நீங்கள்லாம் தான் அவனை வற்புறுத்தி அவ கூட அனுப்பியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ பாட்டி, உங்களுக்கு அர்ஜுனுக்கு அமிர்தா மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு சுத்தமா தெரியவே போங்க. அந்த மகாதுஷ்டன் பைரவனோட அகங்காரம் அழியணும்னா அதுக்கு நீதான் சரியான ஆளு. என்ன பொறுத்த வரைக்கும் அவ காமதேனு. அவனோட பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு அப்புறம் இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாம அவனை நான் எங்க கூட்டிக்கிட்டு போகணுமோ அங்க கூட்டிக்கிட்டு போயே தீருவேன். நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நீ வந்து என்ன பாரு. கண்டிப்பா குருவே, நீங்க சொன்ன மாதிரி நடக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் ருத்ரா, நீ நாகமணியை அடைய போராடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ உடனடியா அந்த வேலையை கைவிட்டாகணும். ஏன்னா இப்ப நாகமணிக்கு பாதுகாப்பு தேவை. நாகமணியை திருட சதித்திட்டம் திட்டப்படுது. அதுக்காகவே தீயவர்களுடைய கூட்டம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. நீ இப்ப அவங்க எல்லாரையும் தடுக்க தயாராகணும் ருத்ரா. நாகமணிய அந்த தீயவர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தியா. சொல்லு ருத்ரா, இந்த காரியத்தை நீ செய்வல்ல? நீ நாகமணி அடையணுங்கிற ஆசையை விட்டுட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு பைரவனை எதிர்த்து நிப்பன்னா நான் உன்ன பைரவனை விட 100 மடங்கு சக்திசாலியா மாத்தி காட்டுறேன். சொல்லு ருத்ரா, இந்த காரியத்துல நீ என்னோட கை கோர்க்க தயாரா? சரிங்க குருவே, நிச்சயமா அப்படி நடக்கட்டும். பைரவா, பரமேஸ்வரா, எனக்கே தெரியாம ஏதேதோ சம்பவங்கள் என் கை மீறி நடந்துட்டு இருக்கு. வேண்டான்னு நினைச்சாலும் சில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் என்ன கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுது. நான் செய்யற காரியங்கள் எல்லாம் தப்பா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றது? இதை விட்டா எனக்கு வேற எந்த வழியும் தெரியலையே. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அர்ஜுனை என்னால எப்பவும் வெறுக்க முடியல. தெரியல, கொஞ்ச நாளாவே அர்ஜுனோட உயிருக்கு ஏதோ ஆபத்து வர போகுதுங்கிற அறிகுறி எனக்கு நல்லாவே தெரியுது. என்னைக்குமே அர்ஜுனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவர் என் கூட இருந்தா மட்டும்தான் நாகமணியை தேடுற என்னோட போராட்டத்துக்கு எனக்கு உதவி கிடைக்கும். அந்த விஷயத்துக்காகவாவது அர்ஜுன் உயிரோட இருந்தே ஆகணும்.
என்னமோ தெரியல, அர்ஜுனோட பிறப்பை பத்தி எனக்குள்ள எத்தனையோ சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அவருடைய ஜென்ம ரகசியம் என்னவா இருக்கும்? நான் நினைக்கிறத விட அவரை பத்தின ரகசியங்கள் வேற ஏதாவது இருக்குமோ? சில நேரங்கள்ல அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்த யாரும் முயற்சிக்கிறாங்கன்னு தோணுது. மொத்தத்துல அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடதுதான்ப்பா. அப்பா, இந்த தேங்காவை காண்டவன் எவ்வளவு சக்தி கொடுத்துருக்கான். எல்லா சக்தியும் எடுத்து உடைக்கிறதுக்குள்ள பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. அப்பா ஆண்டவா, நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டேன். இப்ப நீ கொடுத்த வாக்க நீ நிறைவேற்றணும். பாட்டிமா, என்ன பாட்டிமா நீங்க செஞ்சது சரியா? என்ன இப்போ? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இன்னைக்கு என்னோட பர்த்டே. அது தெரிஞ்சும் நீங்க எனக்கு விஷ் பண்ணவே இல்லை. என்ன பாட்டிமா இது? நீங்க தானே எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுவீங்க. சாரி மயூரி, மறந்தே போயிட்டேன். உனக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ என்னைக்கும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ் பாட்டிமா. அது சரி, எனக்கு என்ன கிஃப்ட் தர போறீங்க? என்ன வேணும்னாலும் கேளு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ இன்னைக்கு நடந்துகிட்ட விஷயம் என் மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது மயூரி. மனசு வருத்தமா இருக்கா? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் பாட்டிமா? அர்ஜுன் விஷயத்துல நீ ரொம்ப அலட்சியமா இருக்கேன்னு உனக்கே தோணலையா? அந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு நீ நடந்துக்கணுமா? அப்படின்னா இத பாரு மயூரி, என் பேர அர்ஜுனா அவ்வளவு சீக்கிரத்துல நீ யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிறவங்க முன்னாடி நீ நல்லவளா நடந்துக்கிறது, அர்ஜுன் அமிர்தா சந்தோஷமா இருக்கணும்னு நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் சரிதான். ஆனா காலம் கைமீறி போய்கிட்டு இருக்கு மயூரி. கூடிய சீக்கிரம் உன்னோட அர்ஜுன நீ நெருங்கிறது எப்படின்னு யோசி. வீட்டில் உள்ளவங்களுக்கும் நல்லவளா நடந்துக்கிட்டு அர்ஜுன உன் பக்கம் எப்படி இழுக்கிறதுன்றத பத்தி யோசனை பண்ண. சொன்னதை புரிஞ்சுக்கிட்டியா? சரிங்க பாட்டிமா. நான் சும்மா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா பாட்டிமா? நான் என்னோட வழியில என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த உலகத்துல நீங்க யார வேணாலும் புரிஞ்சுக்கலாம், ஆனா இந்த மயூரியோட மனசுல என்ன இருக்குன்னு அவ்வளவு சுலபத்துல நீங்க புரிஞ்சுக்க முடியாது. அர்ஜுன், நீ ரொம்ப நல்லா இருக்கணும். நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனா ஏன் கூட ஆண்டவா, அங்கே என்ன நடக்குது? உன்னோட சன்னிதானத்தில் இப்படி நடக்கலாமா? கருடன் நாகத்தோட சங்கமம் எப்படி ஏற்படும்? அமிர்தா, அமிர்தா வாங்க. என்னது இது? அர்ஜுன் என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கே. காப்பாத்துங்க. என்னவா இருக்கும்? அர்ஜுன் ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கே.
சிவாய. என்ன நடக்குதுங்க? என்னால ஏன் வெளியே போக முடியல? அமிர்தா வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க. அமிர்தா, நீ வெளியில வரக்கூடாது, அங்கதான் இருந்தாகணும். குருவே, அங்க அர்ஜுன் ஆபத்துல இருக்காரு. நான் போய் காப்பாத்தலனா தப்பாயிடும். தயவு செஞ்சு என்ன அங்க போக விடுங்க. நீ வெளியில வந்தாதான் தப்பாயிடும் அமிர்தா. அந்த தீய சக்திகள் உன்னை கண்டுபிடிக்க தீட்டி இருக்க திட்டத்துல இதுவும் ஒண்ணு. அங்கிருந்து ஒரு அடி எடுத்து வச்சாலும் அந்த தீய சக்திகள் கண்ணில் பற்றுவ. அதனாலதான் நான் உன்னை அந்த மாயாஜால வலைக்குள்ள கட்டி போட்டிருக்கேன். என் பேச்ச கேளு அமிர்தா, என் பேச்ச கேளு. இல்ல குருவே, நீங்க பேசுறது சரியில்லை. அர்ஜுன் அங்க ஆபத்துல இருக்காரு. அவரை காப்பாத்திக்க வேண்டியது என்னோட கடமை. என் உயிர் போனாலும் பரவாயில்ல குருவே, நான் அவரை காப்பாத்தியே தீருவேன். தயவு செஞ்சு இந்த மாயாஜால வலையை எடுத்து என்ன அவர்கிட்ட போக விடுங்க. விடுங்க. அது மட்டும் முடியவே முடியாது அமிர்தா. நாகத்துடைய சக்தியையும் கருடனுடைய சக்தியையும் ஒண்ணு சேர்த்து எல்லாத்தையும் நிர்மூலமாக்குறதுக்கு தந்திரம் பண்றாங்க. அவங்க தந்திரத்துக்கு நீ பலியாக கூடாது அமிர்தா, பலியாக கூடாது. இருக்கலாம், ஆனா அர்ஜுன் அங்க கஷ்டப்படும் போது என்னால வேடிக்கை பார்க்க முடியல. தயவு செஞ்சு நீங்க இருந்து போக விடுங்க. எங்க அமிர்தா, குத்துக்கள் மாதிரி அங்கே ரெண்டு வேடிக்கை பாக்குறீங்க. வந்து என்னை காப்பாத்துங்க. அந்த பறவை கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க. வாங்க. ரொம்ப நாளா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேம்மா. கேளு. பாட்டி என்னமோ இப்பெல்லாம் அமிர்தா விஷயத்துல ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்கன்னு தோணலையாமா? அதே அமிர்தா பேர் எடுத்தாலே அவங்க அவ்வளவு கோவமா பேசுறாங்க. ஆமாண்டா, என்னமோ அவங்களுக்கு இஷ்டம் இல்லாம தான் அமிர்தாவை அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கறத நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு எத்தனை நாளைக்கு தான் அவன் மேல நம்ம கோவமாவே இருக்க முடியும்? நம்ம அமிர்தா பத்திரமாத்து தங்கமா இருக்கா. அவ மேல போய் எதுக்கு இப்படி வெறுப்பள்ளி கொட்டுறாங்கன்னு தான் எனக்கும் புரியலடா. வெறுப்பு இல்லாத கல்யாணம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, அது நமக்கு புரியும். ஆனா அவங்க என்னமோ ஜென்ம பகை மாதிரி நடந்துக்கிறாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பொதுவா பொம்பளைங்களுக்கு மத்தியில மனஸ்தாபங்கள் காமன், அது எனக்கு புரியும். ஆனா வெறுப்ப கொட்டுறவளுக்கு என்னமோ கோபம். என்னமோப்பா, அவங்க நடவடிக்கை எதுவுமே எனக்கு புரியல. வந்ததுதான் வந்தாங்க, வரும்போது ஏதேதோ ரகசியத்தை கூடவே கூட்டிட்டு வந்தாங்க. ஒன்னும் புரியல போ. அம்மா, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? வந்ததுதான் வந்தாங்கன்னா? அது ஒண்ணும் இல்லடா, நான் சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இல்லம்மா, நீ வேற ஏதோ சொல்லியிருக்க. வந்ததுதான் வந்தாங்கன்னா பாட்டி அப்போ வேற எங்க இருந்தோ வந்தாங்களாமா? இல்ல கரண், நான் சொன்னது அந்த அர்த்தத்துல இல்லடா. அது அம்மா, இப்ப தேவையில்லாம பேச்ச மாத்தாதீங்க. விஷயம் என்னன்னு சொல்லுங்க.
எனக்கு என்னமோ அர்ஜுனோட சந்தேகம் உண்மையா இருக்குமோன்னு தோணுது. இங்க பாரு கருணா, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அம்மா பயப்படாதீங்க. அர்ஜுன் மாதிரி இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். அந்த விஷயம் என்னன்னு எனக்கு சொல்லுமா. பாட்டி யாரு, எங்கிருந்து வந்தவங்க? பாட்டி நம்ம சொந்த பாட்டி இல்லையா? ப்ளீஸ் என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுமா. அம்மா நான் விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். உங்க மேல சத்தியமா? ஆமாண்டா கருணா, அர்ஜுன் சந்தேகப்பட்டது, நீ இப்ப சந்தேகப்படுறது எல்லாமே உண்மைதான். உங்க பாட்டி இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல. பின்ன சின்ன வயசுலயே உங்க அப்பாவும் சித்தப்பாவும் பெத்தவங்களை இழந்துட்டு ஆதரவு இல்லாம தவிச்சப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது உங்க பாட்டி. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதான் கருணா. உங்க அப்பாவும் சித்தப்பாவும் யாருமே இல்லாம அன்னைக்கு நடு தெருவில் நின்னப்போ தெய்வம் மாதிரி வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அரவணைச்சு இந்த அளவுக்கு வளர்த்தவங்க உங்க பாட்டி தான். அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளாம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. உங்க அப்பாவும் சித்தப்பாவும் திக்கு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த குடும்பத்துல ஒரு தூணா நின்று அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த அளவுக்கு இந்த குடும்பத்தையே வளர்த்து விட்டது உங்க பாட்டி தாண்டா. அர்ஜுன், 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 உனக்கு என்ன ஆச்சு அர்ஜுன்? ரத்தம் வேற வருதே. அர்ஜுன், உனக்கு என்ன ஆச்சு அர்ஜுன்? யார் உன்னை இப்படி பண்ணது? ஐயோ அர்ஜுன், கண்ணு தர அர்ஜுன். அர்ஜுன், அர்ஜுன், ஐயோ என்ன ஆச்சு அர்ஜுன்? அர்ஜுன், அர்ஜுன், உன்னை யார் என்ன பண்ணாங்க அர்ஜுன்? அர்ஜுன் எழுந்துரு அர்ஜுன். அமிர்தா, அர்ஜுனுக்கு என்ன ஆச்சு அமிர்தா? நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தானே வந்தீங்க. இவனை யாரு என்ன பண்ணது? இப்போ பேசுறதுக்குள்ள நேரம் இல்ல மயூரி. நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். இப்போ எப்படி இருக்கீங்க? அது அர்ஜுன், என்ன ஆச்சு உனக்கு அர்ஜுன்? ரொம்ப வலிக்குதா? எப்படி ஆச்சு இதெல்லாம்?
அந்த பறவை ஏன் உன்னை இப்படி எல்லாம் துரத்துச்சு? எப்படி காயப்படுத்திட்டு போயிருக்கு பாரு. எவ்வளவு ஆபத்தான பறவை அது. எனக்கு என்னமோ அந்த பறவையை விட நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்கன்னு தோணுது மயூர்.